அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 21/3/2024 டிஆர் லாட்ரி. அதாவது இன்றைக்கி 1 மணிக்கு அந்த ரிசல்ட்டு பார்த்தோம்னா 828. நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிசி கொடுத்துருந்தோம். பி போர்டில் 2ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா. பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 625 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்து 265 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 256 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 725 2ஆம். இன்றைக்கி பி போர்டில் 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 6 மணிக்கு வந்த ரிசல்ட். இன்றைக்கி 6 மணிக்கு வந்த ரிசல்ட் பார்த்தோம்னா 357. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 745 கொடுத்துருந்தோம். இதில் 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. இன்றைக்கி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 6 மணிக்கு வந்த ரிசல்ட்டில். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 745 கொடுத்துருந்தோம். இதில் 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 475 கொடுத்துருந்தோம். இதில் 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 457. இதில் 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8 மணி ரிசல்ட். அதாவது 8 மணிக்கு வந்த ரிசல்ட் பார்த்தோம்னா 506. இதில் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டில் 0 2 8ன்னு கொடுத்துருந்தா 0 பார்த்தோம்னா 8 மணி ரிசல்ட்டில் 0 ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. பாக்ஸ் நம்பரில் 028 கொடுத்தா 0 சூப்பரான பாஸ் ஆகிருந்திருக்கு. 280 கொடுத்தா 0 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 208 0 பாஸ் ஆகிருக்கு. 830 கொடுத்தா 0 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது 8 மணி ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1 மணி ரிசல்ட்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 6 மணி ரிசல்ட் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 3 போர்டுமே ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது டிஆர் லாட்ரி 22/3/2024 1 மணிக்கு எப்படி வரப்போகுது நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா அதாவது 4, பி போர்டில் 0, சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் வரப்போகுது. ஆல் போர்டில் அதே நம்பர் 4 0 7. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பருக்கு பொதுவாக 3ஆம் நம்பர் இல்லைன்னா 4ஆம் நம்பர் 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா நம்ம பாக்ஸ் நம்பர் கணிப்பை பார்த்தோம்னா அதாவது 407 074 047 307 374 304 பாக்ஸ் நம்பர் கணிப்பு. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 40 04 30 03. பிசி போர்டில் பார்த்தோம்னா 07 70. அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா 47 74 37 73. சிங்கிள் போர்டு நம்பர் 0 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மணிக்கான கெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தோம்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 9, பி போர்டில் 1ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் வருது. இப்போ ஏபிசி கெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 9 1 3. இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு பதிலாக 3ஆம் நம்பர் பதிலாக 5ஆம் நம்பர் இந்த 2 நம்பர் அப்படியே மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்ட்லையும் அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸ் நம்பர் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா 9 1 3 1 9 3 1 3 9 9 1 5 5 1 9. அடுத்து பார்த்தோம்னா 5 9 3 3 9 5. அடுத்தது ஏபி போர்டில் பார்த்தோம்னா 9 1 1 9. பிசி போர்டில் பார்த்தோம்னா 1 3 3 1 1 5 5 1. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா 9 3 3 9 9 5 5 9. சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 1. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ரிசல்ட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்முடைய கணிப்புப்படி 9 1 3. அதே மாதிரி 1 மணி கெஸ்ஸிங் பார்த்தோம்னா 4 0 3 நம்முடைய கணிப்புப்படி. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 மணிக்கு டிஆர்லோட 8 மணி கெஸ்ஸிங் எப்படி இருக்குது போகுதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 2 8 9. இதை ஆல் போர்ட்லேயும் 2 8 9. இதில் பார்த்தோம்னா பி போர்டில் 8ஆம் நம்பருக்கு போதும் 5ஆம் நம்பர் இல்லைன்னா 8ஆம் நம்பர் 2 நம்பரில் ஏதோ நம்பர் மாறி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் பாருங்கள் 2 8 9. அடுத்து பார்த்தோம்னா 8 2 9 8 9 2 9 8 5 2 5 8 9 8 2 9 5 2 2 9 5. அடுத்து பார்த்தோம்னா 2 5 9. இதில் இருந்து இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது பாக்ஸ் நம்பர் கணிப்புப்படி. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா 2 5
2 8 8 2 5 2 ஏபி கணிப்பு. பிசி கணிப்பு பார்த்தோம்னா 8 9 9 8 5 9 9 5. ஏசி கணிப்பு பார்த்தோம்னா 2 9 9 2. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ரிசல்ட் சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா 6 மணி இதோட சிங்கிள் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 1ஆம் நம்பர். 1 மணிக்கு கூட சிங்கிள் போர்டு நம்பர் 0. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 நம்பர், அதாவது 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி, அடுத்தது பார்த்தா 8 மணி, அது 3 நம்பர் கொடுத்து இதில் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங் கொடுத்து வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா நான் நிறையா வின்னிங் கொடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.